welcome to my channel. இன்னைக்கு 11th maths chapter 2 basic algebra exercise 2.12 ல 7 sum பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா prove that log base 10 power 2 plus 16 into log base 10 16 by 15 plus 12 into log base 10 25 by 24 plus 7 into log base 10 81 by 8 equal to 1 ன்னு சொல்லிட்டு we have to prove that. Okay, அப்படியே given எழுதிக்கலாம். ஓகே, கிவன் எழுதிக்கலாம். ஓகே, இதில் எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்ஹெச்எஸில் இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரியும் சம்வாட் இப்படி லாக் பேஸ் 10 16 by 15 ஹோல் பவர் 16. இந்த பவரில் இருக்க டேர்ம் தான் முன்னாடி வரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே முன்னாடி நம்பர் கொடுத்துருக்காங்க. இது பவரில் சேஞ்ச் பண்ணிக்கலாமா எல்லாத்துலேயும்? ஓகே, இங்கே ஃபஸ்ட் டேர்ம் அப்படி எழுதிக்கிங்க. செகண்ட் டேர்ம் பாருங்கள், இந்த 16 பவரில் எழுதிக்கிங்க. ஓகே, 16 by 15 ஹோல் பவர் 16. இந்த 12 பவருக்கு கொண்டு போயிருங்க. log 10 ஓகே பேஸ் 10 25 by 24 ஹோல் பவர் 12. இதையும் பவரில் எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, இந்த டேர்ம்ஸ் அப்படியே எழுதிட்டு log 10 81 divided by 80 ஹோல் பவர் 7. ஓகே, இப்படி இருக்க ரூலை தான் நம்ம இப்படி எழுதுவோம். ஓகே, முன்னாடி நம்பர்ஸ் கொடுத்தாலும் அதில் பவரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா டேர்ம்லையும் பாருங்கள், log 10ன்றது பேஸ் 10ன்றது காமனாக இருக்குது. ஸோ log பேஸ் 10 காமனாக வெளியே எடுத்து ரிமைனிங் டேர்ம்ஸ் உள்ளே எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்கும்? 2 இருக்கும். இந்த இடத்துல 16 by 15 ஹோல் பவர் 16. இங்கே 25 divided by 24 ஹோல் பவர் 12. இந்த இடத்துல 81 divided by 80 ஹோல் பவர் 7. ஓகே, இப்போ இது உள்ளே இருக்க அந்த டேர்ம்ஸை வந்து இங்கே என்ன இருக்குது? முன்னாடி 2 இருக்குது. அப்போ இங்கே 2 3 சம்திங் அந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதலாம். 16 எப்படி பிரிக்கலாம்? 2 power 4. 16க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ்க்கு பாருங்கள். 2 into 2 into 2 into 2. 2 to 4, 4 to 8, 8 to 16. அப்போ 2 power 4 6. ஓகே, டிவைடட் பை 15 வந்து 5 3s are 15. ஓகே, 3 5s are 15 ஹோல் பவர் 16 எழுதிக்கணும். அதுக்கடுத்து 25 5 ஸ்கொயர்னு தெரியும். 24 வந்து 8 3s are 24. அந்த 8க்கு 2 க்யூப்னு தெரியும். ஓகே, 2 க்யூப் இன்ட்டு 3 ஹோல் பவர் 12. அதுக்கடுத்து 81 வேணும்னா 3 பவர் 4 பாருங்கள். 3 3 3 3s are 9 3 3s are 9. ஓகே, 9 9s are 81. ஸோ 3 பவர் 4 தான் 81 டிவைடட் பை 2 பவர் 4 இன்ட்டு 5. ஓகே, 2 into 2 into 2 into 2. 2 to 4, 4 to 8, 8 to 16. 16 5s are 80. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே 2 and 3 பேஸஸில் நம்ம காமனாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதோடைய பவர்ஸ் எழுதிக்கிட்டோம். இப்போ அந்த பவரை வந்து இன்சைட் ஓகே போத் அப் அண்ட் டவுன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொண்டு வரப்போம். இந்த 2 அப்படியே எழுதிக்கிங்க. வெளியில் இருக்க லாக் பேஸ் 10 அப்படி எழுதிக்கிங்க. 2 into 16 into 4 2 power 64. அடுத்தது இந்த டேர்ம் ஒவ்வொன்றுக்கும் வரணும். 3 power 16 into 5 power 16. ஓகே, into 12 2s are 24. 5 power 24. அதே அகெயின் 2 into 3 power 12. 12 into 3 36. பாருங்கள், 2 power 3 into 12 வந்து அடுத்தது 3 power 12 எழுதியாச்சா? அடுத்தது into 7 4s are 28. 3 power 28. அதே போல் ஒவ்வொரு டேர்முக்கும் 2 power 7 4s are 28 into 5 power 7. ஓகே, இப்போ மேலே இருக்க நியூமரேட்டர்லாம் ஒரே இதாக எழுதிக்கும், கீழே இருக்க டினாமினேட்டரில் ஒரே இதாக எழுதிக்கும். ஓகே, log 10 ஓகே ப்ராக்கெட் போட்டு இங்கே பாருங்கள், இந்த 2 பேஸ் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இங்கே பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். 64 + 1 65. அடுத்த 5 power 24 into 3 power 28. கீழே டினாமினேட்டரில் 3 power 16. இங்கே ஒரு 3 பேசஸ் இருக்குது, இங்கே ஒரு 3 பேசஸ் இருக்குது. ஓகே, மல்டிப்ளிகேஷனை ஆட் பண்ணணும். எப்படி? 3 power 16 into 3 power 12 இருக்கும். இது 2 பேஸை காமனாக போட்டுட்டு 16 + 12 28. ஓகே, அதுக்கு அடுத்தது வேறு என்ன இருக்குது? 5 power இங்கே ஒரு 16 இருக்குது, இங்கே ஒரு 5 power 7 இருக்குது. ஓகேவா? அகெயின் 5 power 16 5 power 7. 5 வந்து காமனாக போட்டு 16 + 7 23. அடுத்த ரிமைனிங் என்ன இருக்குது? 2 பவரில் இருக்குது. 2 power 36 2 power 28 இருக்குது. பேஸ் காமனாக போட்டுட்டு 36 + 28 64ன்னு போட்டுக்கோம். இப்போ இது எல்லாமே போட்டுச்சு. இந்த இடம் எப்படி நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஓகே a power m into a power n-னா a காமனாக போட்டுட்டு m + n-ஆ எழுதிக்கலாம். அதே மாதிரி தான். ஓகே, கீழே பேஸ் ஒரே டேர்மாக எடுத்துட்டு மேலே இருக்க நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பவரில் இருக்கிறது இப்போ கேன்சல் பண்ணலாமா? 6 power 24. இதில் வந்து 24 ரிமைனிங் ஒரு 2 இருக்கும், அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது 5 power 23. இங்கே ஒரு 5 இருக்கும். ஓகே, இந்த 28 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 into 5 மட்டும் தான் இருக்கும். லாக் பேஸ் 10 மேலே வந்து 2 into நியூமரேட்டரில் 2 into 5. 5 2s are 10. இப்போ லாக் எதனுடைய பேஸ் அண்ட் பவர் ஒரே மாதிரி தான், அது ஆன்சர் வந்து 1. இப்போ லாக் a power a = 1. அதே ரூல் தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகும். ஓகே, பேஸ் 10 அதனுடைய பவர் 10 = 1. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, நான் 1 தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே, காமனாக எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு அடுத்தது இந்த ரூல் லாக் ரூல் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ.